வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4க்கான மீல் பிளான் பார்க்கலாம். ஸோ டே 3 வரைக்கும் நான் என்னென்ன மீல் பிளான் கொடுத்தேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி புரியும். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த 3 பிளானுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மார்னிங் ட்ரிங்க்லேருந்து ஆரம்பிப்போம். மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் லெமன் வித் ராக் சால்ட் எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் லெமன் ராக் சால்ட் ஒரு நாளைக்கு எடுப்பேன், ஹாட் வாட்டர் லெமன் ஹனி ஒரு நாளைக்கு எடுப்பேன். ஸோ இது ரெண்டுமே நான் மாற்றி மாற்றி எடுப்பேன். இடையில ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீயோ இல்லாட்டி லெமன் வித் ஜியா சீட் ஏதாச்சும் ஒன்று எடுப்பேன். ஸோ இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளோட கோலன் கிளென்சிங் சொல்கிற அளவுக்கு நம்ம வயிற்று சுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மார்னிங் ட்ரிங்க் இது தான். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒரு கப் பப்பாய் எடுத்திருக்கேன், 2 பனானா எடுத்திருக்கேன், நேந்திரம்பழமும் ஒரு கேரளா ஸ்தாலி ஒரு 3 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பனானா ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா பப்பாளி கூட சாப்பிட்டுக்கலாம். சேம் திங் கொய்யா இருந்தால் எடுத்துக்கலாம். பட் இதுதான் இன்றைக்கி காலையில் வந்து என்னோடய ஃப்ரூட் டயட் தான். இன்றைக்கி காலையில் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். ஆஃப்டர்நூன் வந்து லைட்டாக மீல்ஸ் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு 11 o'clock or 11:30 எடுக்கக்கூடிய பிரஞ்ச். இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 slice ஆஃப் ப்ரௌன் ப்ரெட்டும் பீனட் பட்டரும் எடுத்துக்கிறேன். இதனால வெயிட் கெயின் ஆகுங்க அப்படிங்கிற எந்த ஒரு பயப்படும் தேவையில்லை. ஏன்னா ப்ரௌன் ப்ரெட்டில் அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது, ஃபைபர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். சேம் திங் பீனட் பட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் தான். இதே சுகர் ஃப்ரீ அவைலபிள், நீங்கள் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். பட் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லஞ்ச் ஒரு டைம் வந்து ப்ரொலாங் ஆகும். ஓகே, இன்றைக்கி லஞ்சு மட்டன் பிரியாணி, தயிர் ரைத்தா வச்சுருக்கேன், ஒரு சூப் போன் சூப், நான் போன் தனியாக வாங்கி தனியாக சூப் எடுத்திருக்கேன். பிரியாணி நான் சொன்ன மாதிரி தான், ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், என்னோட இதில் ப்ரோட்டீன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்னோடய ரெசிபி தான். ஒரு 1 டம்ளர் 1/4 கிலோ அரிசி போட்டேன் அப்படின்னா 1/2 கிலோவுக்கு மேலே நான் மட்டன் போட்டிருப்பேன். அப்போ தான் இந்த பாத்திரம் கிடைக்கும், இல்லாட்டி பீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ என்னோடது எப்போவுமே மட்டன் ஜாஸ்தியாக இருக்கும், தட் மீன்ஸ் நான்வெஜ் ஜாஸ்தியாக இருக்கும், ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு. இப்போ நான் இதில் ஆனியன் சாலட் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் கேரட்டும் இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் இப்போ என்னோடய லஞ்ச். ஸோ ஹெவி லஞ்ச் இது எவ்வளவுமே ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், கொஞ்சம் கார்போஹைட்ரேட், ஒரு சூப்பு, ஒரு சாலட் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஈவினிங் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். என்னோடய ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பயிர் வேக வச்சு தாளித்து எடுத்திருக்கேன். நீங்கள் தாளிக்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிரோ இல்லாட்டி வெறும் பச்சைப்பயிரோ ஏதாச்சும் ஒரு பயிர் ஒரு நாளைக்கு எடுக்கணும். நான் காலையில் ப்ரௌன் பிரெட் எடுத்துங்காட்டி இப்போ ஈவினிங் வந்து நான் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். இது நம்ம கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க, அது வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அதை குறைக்கணும் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக் வந்து கொஞ்சம் ஹெவியான ப்ரோட்டீன் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் என்னோட டின்னர் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன், ஒரு கோவா எடுத்திருக்கேன், ஒரு கப் ஃபுல்லாக நான் வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்திருக்கேன். குருமா தான், பட் இதில் வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான லைட் டின்னராக இருக்கும். எல்லா டின்னருமே நீங்கள் ஒரு 8:30க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. மிஞ்சி போனால் 9க்கு மேலே நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வெயிட் லாஸ் வந்து ப்ரோக்ரஸில் இருக்கும். ஸோ ஈவினிங் ஆர் நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 or 8:30க்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க ஆரம்பிச்சிருங்க. 8 o'clock மேலே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஈவினிங் மேலே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேணாம். அப்படியே சாப்பிட்றதாலும் 8 o'clock முடிச்சிருங்க. ஸோ இதே என்னோடய டின்னர். நெக்ஸ்ட் டே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நம்ம பார்ப்போம். ஒரு வெயிட் கெயின் அல்ல வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கான்சியஸாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு தான் அல்டிமேட். ஸோ ஃபுட்டோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே ரிமைண்டிங் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.